துளாராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. துளாராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய துலா ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்க எல்லார் வாழ்க்கையிலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்த ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இந்த காணொலியை நீங்க கேட்குறீங்கன்னா இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்ல விரும்புதுன்னு அர்த்தம். நான் சொல்ல போற விஷயங்களை ரொம்ப கவனமா கேளுங்க. வேணும்னா ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போற இந்த 10 முக்கிய கணிப்புகள் சத்தியமா உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க போகுதுங்க. ஜாதகத்துல கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காத உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு பல நாள் தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கான முழு பலனும் கிடைக்க போற நேரம் இதுங்க. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க வாழ்க்கையே முற்றிலுமா மாறப்போகுது. உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க, உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. இதெல்லாம் ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப அன்பானவங்க, நியாயத்துக்கு கட்டப்பட்டவங்க. யார் கஷ்டப்பட்டாலும் உடனே ஓடி போய் உதவி செய்யற குணம் துலா ராசிக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. ஆனா அவங்க உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு திரும்ப துரோகம் செஞ்சிருப்பாங்க. காசு பணத்தை விட மன நிம்மதி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நிம்மதியை கூட சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கலையேங்கிற வருத்தம் உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறுது. குறிப்பா நான் சொன்ன அந்த முதல் விஷயம், அதாவது ஒரு உறவால உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்க போகுதுங்க. புதுசா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே உங்க கூடவே இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த பயனும் படாத ஒரு உறவா கூட இருக்கலாமுங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நபரால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றமோ அல்லது மனதளவுல ஒரு பெரிய தெளிவோ கிடைக்க போகுது. இது சாதாரணமான மாற்றம் கிடையாது. உங்க தலைவிதியே மாத்தி அமைக்க போற ஒரு அற்புதம்ங்க. இந்த சமயத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற சில உறவினர்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரதை பார்த்தா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. உங்க முன்னாடி நல்லா பேசுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசி உங்க பேரை கெடுக்க பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே கூடாது. அவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்பு பிரகாரம் எந்த காரியத்துல நீங்க கை வச்சாலும் அது தொடங்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொற்பாதம் உங்களுக்கு பொற்காலம் உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. உங்க பேச்சுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்பவே மதிப்பு கூடும். 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்கும். தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க ஆரோக்கியம்ங்க. இவ்வளவு நாள் இருந்த ஒரு உடல் சோர்வு, மன உளைச்சல் எல்லாமே படிப்படியா உங்களை விட்டு விலகி போகும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் உற்சாகமும் உங்க உடம்புல இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமையிலிருந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுங்க. நீங்க எடுக்கப்படுற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருக்கும். கடந்த காலத்துல நீங்க செஞ்ச சில தவறுகளை நினைச்சு இனிமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அந்த தவறுகள்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட காலம்தான் இப்ப உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில கொண்டு போக போகுது. உங்க கூடயே இருந்து உங்களுக்கு குழிப்பறிக்க நினைச்சவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபொடியாக போகுது. நீங்க ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க நினைக்கிறது எல்லாமே அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால அப்படியே சாதிக்க போகுதுங்க. உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளலாம். 2வது முக்கியமான கணிப்பு உங்க பணவரவு பத்தி சொல்லணும். இவ்வளவு நாள் கையில காசு தங்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியாம திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களை பாடாப்படுத்தி இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பணத்தை நிரப்பும் போது ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா வராதுன்னு நீங்க நினைச்சு கைவிட்டு ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்களை தேடி வரும். இதனால உங்க நீண்ட நாள் கடன் அடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
வரைக்கும் கடன் பிரச்சனையால் ராத்திரி தூக்கம் வரல கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமேல் நிம்மதியான தூக்கம் நிச்சயம்ங்க. உங்கள் பொருளாதார நிலைமையில ஏற்படுற இந்த திடீர் உயர்வை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு மட்டும் எப்படிடா இவ்வளவு அதிர்ஷ்டம் வருதுன்னு அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. 3வது கணிப்பு உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற ஒரு சுபகாரியம் சம்மந்தப்பட்டது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு விஷயம், அது திருமணமாக இருக்கலாம் அல்லது வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம். இனிமேல் அது எந்த தலைமையிலும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடக்க போகுதுங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு. அவரால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற வழிகாட்டுதல் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக அமையும். நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான அந்த சுபகாரியம் நடக்குங்க. இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட வேண்டியதில்லை. கிரகங்களோட ஆசையால் எல்லாமே தானாக உங்களுக்கு கூடி வரும். உங்கள் வீட்டில் நடக்க போகிற இந்த நல்ல காரியத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாயடைச்சு போவாங்க. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு பேர் அல்லது உங்கள் கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு அவங்க செஞ்ச தப்பை முழுசாக உணர்ந்து மறுபடியும் உங்ககிட்ட வரப்போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்கள் மேலே வீணாக பழி போட்டவங்க இப்போ உங்களுடைய உண்மையான அருமையும் அன்பையும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்ட அதே உறவினர்கள் முன்னாடி உங்ககிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாக்குங்க. பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இது இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய மனசுக்காரங்க, எப்பவுமே பழச மனசில் வச்சுக்க மாட்டீங்க. அது மாதிரி உங்களை தேடி சிரமங்களை நீங்கள் கண்டிப்பாக தேடி வரவங்களே நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவீங்க. உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இது அமையுங்க. 5வது கணிப்பு உங்கள் தொழில் அல்லது வேலையில் நடக்க போகிற பிரம்மாண்டமான மாற்றம்ங்க. இது வரைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. எவ்வளவுதான் நீங்கள் உழைச்சாலும் நமக்கு ஒரு நல்ல காலம் வரலன்னு பல தடவை புலம்பி இருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் வேலை இடத்துல உங்களுக்கான மரியாதையும் முக்கியத்துவமும் பல மடங்கு கூடுங்க. உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை உங்கள் மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்க. சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வந்து சேரும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரமும் இதுதாங்க. அது புது முயற்சியில் உங்களுக்கு கை கொடுக்க ஒரு நல்ல நண்பரோ அல்லது கூப்பிட்டாலோ வந்து சேருவாங்கங்க. அவங்களோட வரவு உங்கள் தொழிலை வேற ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றி பாதையில் தான் அமையும். 7வது முக்கியமான கணிப்பு உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கு ஈடுபட போகுதுங்க. வாடகை வீட்டில் படுற கஷ்டம் இல்லை, சொந்தமாக ஒரு வண்டியிலேயே நீங்கள் பட்ட அவமானம் எல்லாமே இனிமேல் மறைய போகுது. ரொம்ப சுலபமாக வங்கி கடன் அல்லது வேறு ஏதாவது வகையில் பண உதவி கிடச்சி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சொத்தை வாங்குவீங்க. நீங்கள் புது வீட்டுக்கு குடி போகும்போதோ அல்லது புது வண்டியோட வரும்போதோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்ணில் அப்படி ஒரு பொறாமை தெரியும். சீக்கிரம் இவங்க எப்படி இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்தாங்கன்னு அவங்க யோசிச்சு குழம்பி போவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க. அடுத்த கணிப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு சின்ன தடை வந்துட்டே இருந்திருக்கும். ஏதோ செஞ்சு வச்ச மாதிரியோ அல்லது கெரியர் பெண் திஷ்டி விழுந்த மாதிரியோ ஒரு முழக்கம் இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்கள் குலதெய்வ அருளால் சுக்குநூறாக உடைய போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தள்ளி போன ஒரு ஆன்மீக பயணம் அல்லது குலதெய்வ கோயில் தரிசனம் இப்போ எந்த தளங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த அடுத்த வினாடியே உங்கள் மனசில் அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது தேஜஸ் உண்டாகும். உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறதா தோணும். அடுத்த விஷயம், உங்கள் குடும்ப வாரிசுகள் சம்மந்தப்பட்டது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். படிப்பு எப்படி ஆகுமோ, அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ராத்திரி பகலாக கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலைக்கு இடமே கிடையாது. உங்கள் பிள்ளைங்க மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி வரப்போகுது. அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல வேலை, நல்ல படிப்பின் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருக்கிற துளாராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் கேட்க போகிற அந்த மழலை சத்தத்தால் உங்கள் குடும்பமே ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் மூழ்க போகுது. அடுத்தது முக்கியமான கணிப்பு, உங்களுக்கு 9 வருஷமாக வாட்டி வதச்சிட்டு இருக்கிற ஒரு வழக்கு அல்லது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. பல இடங்களில் ஏறி இறங்கி உங்கள் காலெல்லாம் வீணாக போனதான் மிச்சம்ங்க. ஆனால் எந்த நியாயமும் கிடைக்கலையேன்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கே சொந்தமான ஒரு இடத்த அல்ல பணத்தாரியாரை யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட எதிரிகள் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்கள் பக்கம் இருக்கிறதால தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். உங்கள் சொத்து
உங்க கைக்கு வந்து சேரும்போது இவ்வளவு நாளா உங்களை ஏமாத்தினவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வெற்றியை பார்த்து உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயருங்க. அடுத்தது கணிப்பு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அதிசயம் இப்பதான் நடக்க போகுது. இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்து உங்க கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தோள் கொடுத்த ஒருத்தரோட உண்மையான அன்பை நீங்க முழுசா உணர்ந்துக்குவீங்க. அதாவது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது உங்களை பெத்தவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருங்கிய ஒரு ஆத்மார்த்தமான நண்பரா கூட இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஆலோசனையோ அல்லது ஒரு எதிர்பாராத உதவியோ ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போதுங்க. இவ்வளவு நாளா ஒரு இருட்டுக்குள்ள முட்டி மோதிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டி வழிகாட்ட போறாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தொடாத உயரமே இல்லைன்னு சொல்லலாம். உங்களை சுத்தி இருந்த தோழி உறவுகள் எல்லாம் தானா உங்களை விட்டு, போலி உறவுகள் எல்லாம் உங்களை தானா விட்டு விலகி போகும். அப்ப இந்த உண்மையான உறவு மட்டும் உங்க கூடவே ஒரு பெரிய தூண் மாதிரி என்னைக்குள்ள நினைச்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு, ஆழமான நிம்மதி குடிகொள்ள போகுது. ஒரு காலத்துல உங்க காத்துக்கு எதுக்குமே வாய்க்கில்ல, உங்களை பார்த்து எதுக்குமே லாக்கி இல்லாதவங்கன்னு சொல்லி உங்களை எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைய போகுதுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்பதான் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ பிரபஞ்சம் உங்களை என்னைக்கு கைவிடாதுங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா நம்பணும். நீங்க பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க சிந்தின கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம் தான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய வழிகளை, பயங்களை, ஏமாற்றங்களை எல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. ஒரு புது மனுஷனா ஒரு புது நம்பிக்கையோட இந்த நல்ல நேரத்தை வரவேற்க தயாரா இருங்க. எந்த அளவுக்கு நீங்க நல்லதையே நினைச்சு நம்பிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இனிமே நடக்கும். 10 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நான் உறுதியா சொல்றதுக்கு காரணம் இப்ப வானத்துல நடந்துட்டு இருக்கிற அந்த கிரகங்களோட அற்புத சஞ்சாரம் தான். ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதை பத்தி இப்ப நான் தெளிவா சொல்றேன். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அதுக்கான பொறாமப்படுவாங்கன்னு நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லிங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குது. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைமையில உங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட உருவாக போகுது. அதனால உங்க வீட்டுல நடக்க போற நல்ல காரியங்களையோ, உங்களுக்கு வரப்போற பண வரவையோ, இல்ல நீங்க வாங்க போற புது சொத்து பத்தியோ யார்கிட்டயோ அவசரப்பட்டு வாய் விட்டு சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க நல்லதுக்குன்னு நினைச்சு நீங்க நம்புற சில உறவினர்கள் கிட்ட கூட உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்க காரியம் 100% வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உலகத்துக்கு தெரிய வரட்டும்ங்க. அது வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். துளாராசிக்காரங்களான நீங்க இயல்பாகவே ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க. இந்த நல்ல குணம் தான் பல நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறி உங்களை பல சிக்கல்கள்ல மாட்டி விட்டு இருக்குது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கொஞ்சம் உங்க சுபாவத்தை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிச்சு உங்க திட்டங்களை பத்தி கேட்டா ஒன்றும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு நழுவிடுங்க. உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை புழுங்குறதுக்காகவே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்க உங்க இலக்கு என்ன, நீங்க அடுத்தது என்ன செய்தி போறீங்க உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உங்க நிழல் கூட உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க கவனமா காய்களை நகர்த்த வேண்டிய ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. இந்த புதுமையும் ரகசியமும் தாங்க உங்க வெற்றிக்கான மிகப்பெரிய திறவுகோல். இந்த நேரத்துல உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சில சமயங்கள்ல தேவையில்லாத கோபமோ அல்லது சின்ன சின்ன எரிச்சலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க ராசியை சுத்தி இப்போ ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகிட்டு இருக்குது. இது உங்களை கொஞ்சம் படபடப்பாக்கலாம். அது மாதிரி நேரங்கள்ல எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துறாதீங்க. யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. உங்க சக்தியை தேவையில்லாத விஷயங்களை வீணாக்கிடுவீங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை மனசார நினைச்சு தியானம் பண்ணுங்க. உங்க வீட்டுல விளக்கேத்தி வச்சு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த நம்பிக்கை ஒண்ணு மட்டுமே போதும். எந்த ஒரு பெரிய தடையும் சுக்குநூறா உடைஞ்சு எரிஞ்சிரும். இந்த கடந்து வந்த பாதையை ஒரு தடவை திரும்பி பாருங்க. எத்தனையோ இரவு பகலா தூங்காம சாப்பிடாம உங்க குடும்பத்துக்காகவும் உங்களை நம்பி வந்தவங்களுக்காகவும் நீங்க உழைச்ச உழைப்புக்கு கணக்கே இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த பணம் உங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு நீங்க சொல்லப்படுற ஒரு சின்ன தப்பையோ அல்லது இல்லாத ஒன்னையோ பெருசுபடுத்தி உங்களை பயப்படுத்தினவங்க தான் அதிகம். அந்த வழிகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மரமா உட்கார்ந்துருக்குது. ஆனா இனிமே அவங்க பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா பிரபஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்ப அதுல வட்டியும் முதலுமா கணக்கு தீர்க்கும் போது உங்களை நிராகரிச்ச இடத்திலேயே நீங்க ஒரு மகா சக்தியை உருவெடுக்க போறீங்க. நல்ல மனசுக்கு கிடைக்க போற ஒரு அற்புதமான சன்மானம்
பணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு பெரிய அற்புதம் உங்கள் மனசுக்குள்ளே நடக்க போகுது. இத்தனை வருஷமாக உங்கள் மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை ஒரு பழைய கசப்பான சம்பவத்தோட நினைவோ உங்களை விட்டு முழுசாக விலக போகுது. துளாராசிக்காரங்க எப்பவுமே தப்பு செஞ்சால் ஒத்துப்பாங்க. ஆனால் மற்றவங்க செஞ்ச தப்பை இவங்க மேலே சுமத்தும் போது அதை தாங்கிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி உங்கள் மேலே விழுந்த வீண் பழிகள் எல்லாமே இப்போ காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போக போகுது. இது ஒரு கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் முந்தைய ஜென்ம பாவம் எல்லாமே இந்த 2 நாட்களில் முழுசா தீர்ந்து ஒரு புது கணக்கை தொடங்க போகுது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 2 நாளும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களுங்க. பணம் வரும்போது குணமும் மலரும்னு சொல்லுவாங்க. ஆனால் துளாராசி அன்பர்கள் நீங்கள் அப்படி கிடையாது. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த பெரிய தொகையை எப்படி சரியான முறையில் முதலீடு செய்யணும், எப்படி எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கணும்னு நீங்கள் ரொம்ப தெளிவான திட்டங்களை இப்போவே போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு உங்ககிட்ட பணங்கிறது பார்த்து உங்ககிட்ட பணம் கேட்கவோ இல்லை ஏதாவது தொழில் முதலீடு செய்ய சொல்லியோ நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. குறிப்பாக இவ்வளவு நாளும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ ரொம்ப நெருக்கமாக பேசுகிற மாதிரி வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்கறதுல ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா திரும்ப வராத இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சிறப்பான நேரத்தை முழுசாக வந்து வசமாக்கிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த இதுவும் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சாயங்காலம் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு முடிஞ்சால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு சின்ன சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைங்க. அப்படியே அந்த தீபத்தோட வெளிச்சத்தில் உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி மனசார நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு சின்ன நன்றி சொல்கிற பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வருங்க. பெரிய பெரிய காரியங்களை விட பரிகாரங்களை விட முழுமையான நம்பிக்கையோட நீங்கள் வீட்டில் செய்கிற இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு மலை அளவிலான நன்மைகளை செஞ்சு கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் ஞானம் பெருக போகுது. இவ்வளவு நாள் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே இனிமேல் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறப்பாகுது. ஏதோ ஒரு சக்தி உங்களை பின்னாடி இருந்து ஏற்கிற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்கு தோன்றும். பிரபஞ்சம் தொடங்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலையும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி ஒரு முழுமையான சந்தோஷம் நிலச்சிருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு குறுக்க நிற்கிற எந்த ஒரு தடையும் தானாக உடஞ்சிருங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பழைய சந்தேகங்கள் தயக்கங்கள் எல்லாமே காணாமல் போய் ஒரு அசுர பலம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் உருள போகுதுங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. துளாராசிக்காரங்க எப்பவுமே யாரையும் பழிவாங்க நினைக்க மாட்டீங்க. ஆனால் காலம் உங்களுக்காக அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக செய்யும். உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த சில நண்பர்கள் கூடவே இருந்து குழி பறிச்சவங்க எல்லாரும் இப்போ அங்கே வேலையை விட்டுட்டு தானாக தாங்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்கும். யார் உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு காலம் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகுது. உங்களை தப்பாக பேசினவங்க வாயாலேயே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல வைக்கிற நேரம் வருதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இவ்வளவு நாள் இருந்த மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே காத்துல பறந்ததும் 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய புரிதலும் நெருக்கமும் உண்டாகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுனால உங்க குடும்பத்துல எப்பவுமே சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். குறிப்பா ஒருத்தர் விரும்பி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம்ங்க. உங்க காதலுக்கு வீட்டுல கண்டிப்பா பச்சை கொடி காட்ட போறாங்க. ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. அது புதுசா ஒருவலங்க உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறப்போகுது. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற அந்த பழைய வசந்த காலம் மறுபடியும் திரும்ப போகுது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு வேலைக்காக அழைப்பு தேடி வரும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுவீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான கதவுகள் இப்ப அகலமா திறக்க போகுது. உங்க வெளிநாட்டு பயணத்துக்கான தடைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். புதுசா ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்க மூளையில உதிக்கிற ஒவ்வொரு யோசனையும் இனிமையும் பணமா மாறப்போகுதுங்க. உங்க திறமைக்கான முழு பலனும் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க மனசுல இருக்கிற பெரிய குழப்பங்களுக்கு எல்லாம் இந்த நாட்கள்ல ஒரு தெளிவான விட கிடைச்சிருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போக போற பாதையில பிரபஞ்சம் ஒரு பெரிய வெளிச்சத்தை போட்டு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருள், ஒரு சின்ன நகையா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு முக்கிய பொருளா இருக்கலாம், அதை நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க காசை கொடுத்து வாங்குவீங்க. உங்க முகத்துல இப்ப வரப்போற அந்த சிரிப்பு என்னைக்குமே மறையாம அப்படியே நிலைச்சிருக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட
பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி உங்களை விட்டு விலகி ஒரு புதிய விடியல் உங்களுக்கு பிறக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசு ஒரு பெரிய தெளிவடைய போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஏகப்பட்ட குழப்பத்துல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. 2 மனசா ஊசலாடிட்டு இருந்தா உங்க எண்ணங்கள் இப்ப ரொம்ப உறுதியா மாறப்போகுது. குறிப்பா யார்கிட்ட எப்படி பழகிறது, யாரை தள்ளி வைக்கிறதுங்கிற அந்த வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். யாராவது உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை நல்லபடியா பேசினா உடனே அவங்கள முழுசா நம்பி உங்க ரகசியங்கள் எல்லாம் கொட்டிடுவீங்க. அதனால இனிமே அந்த தப்பை இனி சத்தியமா செய்ய மாட்டீங்க. ஆட்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க முகமூடிக்கு பின்னாடி என்ன வஞ்சகம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய சூட்சமும் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. இதுவே எதிர்காலத்துல உங்களுக்கு வரப்போற பெரிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்த போகுது. சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த புகழ் எல்லாமே பல மடங்கு ரெட்டிப்பாக மாறப்போகுது. இவ்வளவு நாள் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை ரொம்ப மரியாதையா நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்க பேச்சுல அப்படி ஒரு கம்பீரம் வரப்போகுது. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுத்தி இருக்கிறவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களை கூப்பிட்டு வச்சு உங்க ஆலோசனையை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து வளரப்போகுது. இதெல்லாம் பாக்குறப்போ உங்களை குறை சொன்ன அதே சொந்தக்காரங்க இவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்கன்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கு போறாங்க. இதுதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அற்புதம்ங்க. ஒரு நல்ல நேரம் இப்போ உச்சத்துக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உங்க வருமானம் இனிமே பல வழிகள்ல இருந்து கொட்ட போக்குதுங்க. நீங்க ஒரு வழியில எதிர்பார்த்த பணம் 3-4 வழியில இருந்து உங்களை தேடி வந்து ஆச்சரியப்படுத்தும். இதை வச்சு நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுவீங்க. இப்ப நிலம் வாங்குறது இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதுன்னு ரொம்ப உருப்படியான விஷயங்கள்ல உங்க பணம் சேர போகுதுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்காகவும் அவங்க கல்யாணத்துக்காகவும் நீங்க சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு பல லட்சங்களா பெருக போகுது. உங்க குடும்பத்துக்கே நீங்க தான் ஒரு பெரிய ஆணிவேரா மாற போறீங்க. உங்க பரம்பரையிலேயே இவ்வளவு பெரிய செல்வத்தை சம்பாதிச்சவங்க யாருமே இல்லைன்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் வாரி வழங்குற அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா கவனிப்பீங்க. உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்த ஏதோ ஒரு அசதி, ஒரு சோர்வு இப்ப முழுசா உங்களை விட்டு போயிருக்கும். சுறுசுறுப்பா ஒரு வேலை செய்ய முடியாம உங்களை தடுத்து நிறுத்தின அந்த மந்த நிலை மாறி ஒரு மந்திரம் மாதிரி நீங்க சுழன்று வேலை செய்ய போறீங்க. மனசுல சந்தோஷம் இருக்கும்போது உடம்புல தானா ஒரு தெம்பு வந்துடும்னு சொல்லுவாங்களே, 100க்கு 100% உங்க விஷயத்துல உண்மையாக போகுது. வெளியில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய போறோம்ங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, உற்சாகமும் உங்க முகத்துல பளிச்சுன்னு தெரியும். உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற இந்த புது எனர்ஜியை பார்த்து உங்களோட வாழ்க்கை துணையும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்க குடும்பத்துல எப்பவுமே ஒரு பண்டிகை காலம் மாதிரி சிரிப்பு கொண்டாட்டமா இருக்க போகுது. இன்னைக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். நீங்க முக்கியமான காரணம் இருக்குதுங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. ஒருத்தர் கஷ்டம்னா உங்களால முடிஞ்ச உதவியை முகம் சுளிக்காம செய்வீங்க. ஆனா அந்த புண்ணியம் எல்லாம் எங்க போச்சு, ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமைன்னு நீங்க பல நாள் கடவுள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. இப்ப அந்த கடவுளே நேர்ல வந்து உங்களுக்கான பலனை கொடுக்க போறாரு. நீங்க செஞ்ச சிறு சிறு தர்மங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலையளவு புண்ணியமா மாறி உங்களை பார்க்க போறது. உங்களோட சுத்தி இருந்த திஷ்டி, கெட்ட பார்வைகள் எல்லாமே இந்த நேரத்துல சுக்குநூறா உடைய போகுது. அதனால இனி எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் அதுல எந்த ஒரு தடங்களும் வராது. உங்க வியாபாரத்திலோ இல்ல நீங்க பாக்குற வேலையிலோ இது வரைக்கும் ஒரு மந்தமான நிலை இருந்திருக்கும். என்னடா இது ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோமே, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லையேன்னு நீங்க ரொம்பவே கொதிச்சு போயிருப்பீங்க. ஆனா இப்ப கிரகங்கள் உங்களை உந்து தள்ளி போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்த ஒரு பதவி உயர்வோ இல்ல ஒரு பெரிய ஒப்பந்தமோ உங்களை தேடி வரப்போகுது. இதை வச்சு நீங்க உங்க வியாபாரத்தை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவீங்க. உங்க கூட போட்டி போட்டவங்க எல்லாம் உங்களுடைய இந்த திடீர் அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. இவங்களை இனிமே நம்மளால அசைக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை திறன் இந்த நேரத்துல ரொம்பவே பலமா இருக்க போது. சொந்த பந்தம் விட்டு விலகி இருந்தவன் மறுபடியும் அவங்களோட ஒன்னா சேரப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருந்த உங்க சொந்த கணவன் இப்ப அவங்களாவே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டுல பிரிஞ்சிட்ட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து பழைய மாதிரி கலகலப்பா பேசி சிரிக்க போறீங்க. வீட்டுல இருந்து அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி ஒரு உற்சாகமான மனநிலை உருவாக போகுது. குறிப்பா வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க மனசு புகழ்ந்து உங்களை வாழ்த்துறப்போ நீங்க நினைக்கிற காரியம் எல்லாமே ரொம்ப சுலபமா நடந்து முடியும். எனவே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தைரியமா இருக்குங்க. முன்னாடி ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டு எடுப்பீங்க. இப்போ உங்க மனசு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முடிவு பண்ணும். அந்த முடிவு உங்களுக்கு 100% வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். உங்களை நம்பி முதலீடு செஞ்ச நிறைய பேர் முன் வருவாங்க. உங்க பேச்சில் இருக்கிற அந்த நம்பிக்கையும் நேர்மையும் அவங்கள ரொம்பவே கவர்ந்து இழுக்கும். யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு வெற்றியாளரா போய் நிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இனி இருட்டுக்கே வேலை இல்லை. பிரபஞ்சத்தோட அருளால எல்லாமே வெளிச்சம் தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி ரொம்ப எதிர்பாராத நேரத்துல உங்களை
தேடி வரப்போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா நம்பி ஏமாந்து போன ஒரு விஷயத்துல இப்போ உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க போகுது. உங்கள சுத்தி பின்னப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ உங்க கண்ணுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். யார் உங்க கூட இருந்துகிட்டே உங்கள குழி பறிச்சாங்க, யார் உங்க முகத்துக்கு நேரா நல்லா பேசிட்டு பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை செஞ்சாங்கிற அந்த முகமூடிகள் எல்லாமே இப்ப கிழிய போகுது. ஆனா இத பார்த்து நீங்க கோவப்பட போறதில்ல. இல்லைன்னா அவங்களுக்கு தகுந்த பாடத்த காலம் இப்ப கொடுக்க போகுதுங்க. நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். உங்களுக்கான நியாயத்த அந்த இயற்கை ரொம்ப தெளிவா செஞ்சு முடிச்சுருங்க. யார் கால்லயும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்ல. உங்க நேர்மை உங்கள தலை நிமிர்ந்து நிக்க வைக்கும். நீங்க தொடங்குற எந்த ஒரு வேலையாவும் இருந்தாலும் அதுல ஒரு தனித்துவமான முத்திரை பதிக்க போறீங்க. உங்க கற்பனை திறனும், உங்க புத்திசாலித்தனமும் பல மடங்கு அதிகமா வேலை செய்ய போகுது. இவ்வளவு நாள் உங்க மூளைக்குள் அடைபட்டு கிடந்த திறமைகள் எல்லாமே இப்ப வெளிய வரப்போகுது. அதனால உங்க வேலையில ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு மத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான பலன் வேற யாரோ அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்க உழைப்புக்கான அத்தனை பேரும் புகழும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகுது. உங்க மேலதிகாரிகள் உங்களை ரொம்பவும் கொண்டாடுவாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க உங்க சொல்படி கேட்டு நடப்பாங்க. ஒரு தலைவனா ஒரு வழிகாட்டியா நீங்க உருவெடுக்க போற நேரம் இதுங்க. உங்க வார்த்தைக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்க போகுது. குடும்பத்துல இருக்கிற பெண்களால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. அல்லது உங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல உங்க மகனா இருக்கலாம் கூட இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு பெரிய பொருளாதார உதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்ல இருக்கிற பெண்களோட மனசு குளிர்ந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்ல செல்வ மழையா பொழிய போகுதுங்க. உங்க சந்தோஷத்துல தான் உங்க அதிர்ஷ்டமே அடங்கி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா உங்க வீட்ல வாங்கணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு வேலை, உயர்ந்த பொருளை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா நீங்க இந்த நேரத்துல வாங்குவீங்க. அந்த பொருளை வீட்டுக்கிட்டு கொண்டு வரும்போது உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியும். அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காகவே நீங்க இன்னும் பல மடங்கு உழைக்க ஆரம்பிப்பீங்க. தொழில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருந்திருக்கீங்க. ஆனாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போது. உங்களுக்கு ஏற்ற சரியான மருத்துவ ஆலோசனையோ இல்லை ஒரு நல்ல உணவு பழக்கமோ உங்களுக்கு கிடைச்சு உங்க உடம்புல ஒரு புது தெம்பு வரப்போகுது. உங்க முகத்துல ஒரு தனி கலை உண்டாகும். ஒரு நாள் விரக்தியில வாடி போயிருந்த உங்க முகம் இப்போ ஒரு பெரிய வெற்றியாளனோட முகமா மாறப்போகுது. உங்களை பார்க்குறவங்க கிட்ட நீங்க சொல்லாமலேயே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்க தோட்டத்துல ஒரு பெரிய கம்பீரம் உருவாக போகுது. உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு நிறைவான காலகட்டம் இது. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த பணத்துல ஒரு சின்ன பங்கை கண்டிப்பா உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தானமா கொடுங்க. துலா ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே தர்ம சிந்தனை உள்ளவங்க தான். ஆனா இப்ப நீங்க செய்ய போற அந்த சின்ன உதவி உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். உங்களை தேடி வந்து கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு முகம் சுளிக்காம உங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுக்கும் பொழுது உங்களை ஒரு கருவியா வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் உங்க வாரிசுகளுக்கு பெரிய புண்ணியமா போய் சேரும். அதே மாதிரி உங்க வேலை இடத்துலயோ இல்ல தொழிலையோ சில புதிய மாற்றங்களை நீங்க கொண்டு வர நினைப்பீங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை முகம் சுளிக்காம செய்யுங்க. ஒரு நேர்மையும் உழைப்பும் அடுத்தவங்களுக்கு நீங்க செய்யற தர்மம் தான் உங்களை இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இத்தனை வருஷமா இருட்டுல தவிச்ச உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசமான சூரியன் உதிக்க போற நேரம் வந்தாச்சு. எந்த ஒரு கவலையும் இனிமே உங்க மனசுல இருக்கவே கூடாது. ரொம்ப பெரிய நம்பிக்கையோட உங்க அடுத்த அடி எடுத்து வைங்க. உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான பொற்காலம் காத்துட்டு இருக்குது. இந்த காணொலியை பொறுமையா முழுசா பார்த்த அத்தனை துளாராசி அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு முழுசா கிடைச்சு உங்க குடும்பத்தோட நீங்க ரொம்ப நிறைவா சந்தோஷமா வாழணும்னு நான் இறைவனை மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த நல்ல தகவல்கள் உங்களை சுத்தி இருக்கிற உங்க அன்பான நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்களுக்கு போய் சேரட்டும். அதனால அவங்களுக்கும் இதை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அற்புதமான மாற்றங்களை பத்தி உங்க கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. கஷ்டத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குங்க. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க. உங்களுக்கு நடக்க போற எல்லா நல்ல காரியங்களும் முன்கூட்டியே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா இருக்க